நாள் விழா. இந்த பிறந்த நாளில் அந்த மாமனிதருக்கு தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக, தலைமையகத்தின் சார்பாக, லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எமது செம்மார்ந்த புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரின் நினைவை விடுதலை சிறுத்தைகளாக போற்றுகிற வகையில் தலைவரின் சார்பாக இப்பொழுது தலைமையகத்தின் சார்பாக அவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் அவர்கள் மாலை அணிவிப்பார். தெரியவே இல்லையா சுத்தமாக ஒன்றும் வீர வணக்கம் 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 தமிழ் தேசிய பெரும் தந்தை தமிழ் தேசிய பெரும் தந்தை தமிழ் தேசிய பெரும் தலைவர் தமிழ் தேசிய பெரும் தலைவர் திராவிட இயக்க பேரொளி திராவிட இயக்க பேரொளி சாதி ஒழிப்பின் முன்னோடி சாதி ஒழிப்பின் முன்னோடி பௌத்த மறுமலர்ச்சியின் அடையாளம் பௌத்த மறுமலர்ச்சி அடையாளம் பௌத்த மறுமலர்ச்சியின் அடையாளம் பௌத்த மறுமலர்ச்சி அடையாளம் பண்டிதர் அயோத்திதாசருக்கு பண்டிதர் அயோத்திதாசருக்கு பண்டிதர் அயோத்திதாசருக்கு பண்டிதர் அயோத்திதாசருக்கு வீர வணக்கம் 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 பண்டிதர் பிறந்த நாளில் பண்டிதர் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் 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 மறைக்கப்பட்ட வரலாற்றையும் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் மறுக்கப்பட்ட வரலாற்றையும் மறுக்கப்பட்ட வரலாற்றையும் தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து வெளிச்சப்படுத்திய 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 எழுச்சி தமிழரின் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சனாதனத்தை வேறறுக்க சனாதனத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே சாதியத்தை வேறறுக்க சாதியத்தை வேறறுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் 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 பண்டிதர் அயோத்திதாசருக்கு பண்டிதர் அயோத்திதாசருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பீம். ரெண்டு நிமிஷம் நம்ம ரெண்டு நிமிஷம் பூ போட்டு உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். அயோத்திதாசரை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாற்றை நேர் செய்தல் என்கின்ற அடிப்படையில் அயோத்திதாசரை நாம் கவனிக்க வேண்டும். அதேபோன்று இன்று தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அயோத்திதாசர் அந்த தமிழ் தேசியத்திற்கெல்லாம் முன்னோடி என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய காரணமாக இருக்கின்றது. அயோத்திதாசர் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையர் காலத்திலே திருக்குறளாக இருக்கட்டும், நாவடி 400 இருக்கட்டும், அந்த நூல்கள் இன்று எல்லோர் கையிலும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அயோத்திதாசரின் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த திருக்குறள் எல்லாம் நம் கையில் கிடைத்திருக்கிறது. ஆக அயோத்திதாசன் மட்டுமல்லாமல் அயோத்திதாசரின் குடும்பமே தமிழ் சமூகத்தின் தமிழ் சூழலை வெளியுறவுக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றது. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் சாதி என்பது பார்ப்பனியம்
எதிர்நிலையில் பறையர் என்ற ஒரு சூத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அயோத்தியாசரை பொறுத்தவரை 1908 ஒரு செய்தியை வெளிப்படுத்துகின்றார். அது என்ன என்று சொன்னால், பார்ப்பனர்கள் பறையர்களை தீண்டப்படாதவர்கள் பார்த்த வரலாறு என்பது பொய். 1908 வாக்கிலே பறையர்கள் குடியிருப்புகளில் பார்ப்பனர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை துடப்பத்தால் அடித்து விரட்டி அவர்கள் நின்ற இடத்தை சாணி தெளித்து தீட்டு கிடைத்த வரலாறு பறையர்களே உண்டு. ஆக பார்ப்பனர்களை தீண்டப்படாதவர்கள் பார்த்த வரலாறு தான் தமிழ் சமூகத்தின் வரலாறு. பறையர்கள் தீண்டப்படாதவர்களாக கருதப்படவில்லை என்று சொல்கிறார். ஆக பார்ப்பனர்கள் பறையருக்கும் இந்த எதிர்நிலை எப்படி உருவானது என்பதை அயோத்தியாசர் பார்வையில் பார்க்கும் பொழுது, பறையர் என்பவர்தான் இங்கு உண்மையான பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆக இந்த பௌத்தத்தின் எதிர்நிலை இந்துத்துவம். ஆக பௌத்தத்தை எதிர்ப்பதற்காக இங்கு பறையர்கள் தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்று இந்த வரலாற்றை எல்லாம் அயோத்தியாசர் முன்வைக்கின்றார்கள். அப்படி இந்த திராவிடம் என்ற சொல்லாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் என்ற சொல்லாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பு என்ற சொல்லாக இருக்கட்டும், அனைத்துக்கும் முன்னோடியாக அயோத்தியாசர் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்து என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு வெறுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அயோத்தியாசர் இருந்திருக்கின்றார். 1891 அம்பேத்கர் பிறக்கின்றார். ஆனால் 1800 வாக்குகளிலே அயோத்தியாசரை பொறுத்தவரை வெள்ளையர்களிடம் மனு கொடுக்கக்கூடிய கட்டத்திலே இருக்கிற 1908 வெள்ளையர்களிடம் ஒரு மனுவை கொடுக்கின்றார். ஆனால் மனுக்களிலே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அயோத்தியாசர் மனு கொடுக்கின்றார். அது முதன்மையான மனு என்றால் அயோத்திதாசர் போன்ற விருதுகள் அதை நினைவு கூற வகையில் தான் இன்று எழுச்சி தமிழ் அவர்களால் எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆக அயோத்திதாசர் நினைவு கூறுவதன் மூலமாக நம் உண்மை வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். இல்லைங்க இருப்பாங்க ஃபோட்டோ எப்படி எடுக்கும் அதில் கட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுக்கல காப்பி ஃபோட்டோண்ணா கட் பண்ணி தம்பி நிச்சயா ஓ என்ன மறிக்காது மறிக்காது வளர்ந்து